இன்னைக்கு கோட் லாகில் 5 லினக்ஸ் கமெண்ட்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். அதில் ஃபர்ஸ்ட் என்னென்னா ஹூ ஆம் ஐனா என்னோட யூசர் நேம் பற்றி சொல்லும். அதுதான் இப்போ சாட்ஜிபிட்டியில் நான் எக்ஸ்பிளைன் கேட்டிருக்கேன். ஹூமைங்கிறது என்னென்னா கரண்ட் யூசரோட நேமை சொல்லும். இப்போ என்டர் பண்ணுறேன். என்னோட யூசரோட நேம் ஜோஷ், அதனால் ஜோஷ்னு பிரிண்ட் பண்ணுது. ஓகேவா. அடுத்த நம்ம லினக்ஸ் கமாண்டில் பார்க்க போகிறது என்னென்னா மேன் பேஜஸ்னு ஒன்று இருக்குது. அதை பற்றி பார்க்க போகிறோம். அது என்னென்னா ஒரு கமாண்டோட, அதாவது இப்போ ஒரு ஹூமைன்னு இருக்க கமாண்டுக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிற ஒரு மேனுவல் பேஜஸ் கொண்டது அது. இப்போ பாருங்கள், வாட் மேனுவல் பேஜ் டு யூ வாண்ட், ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரை மேன் அந்த மாதிரி கேட்குதுல்ல. சாட்ஜிபிட்டியில கொடுப்போம். மேன் கமாண்ட் இன் லினக்ஸ் மீன்ஸ் மேன் கமாண்ட் இன் லினக்ஸ் யூஸ் டு டிஸ்பிளே த மேனுவல் பேஜஸ். நான் சொன்னேன் மேனுவல் பேஜஸ். இப்போ ஹூ ஆமைக்கு மேன் போட்டுருப்போம். ஹூ ஆமை மேன் டிட் யூ நாட் ஃபவுண்ட், தப்பாக அடிச்சிருக்கேன். ஹூ மை மேன், ஹூ மை எக்ஸ்ட்ரா ஆப்பரண்ட் மேன். ஓகே, சரி, நம்ம நெக்ஸ்ட் கமெண்ட் பார்த்துட்டு அதில் மேனுவல் பேஜஸ் வருதுன்னு பார்ப்போம். ஹூமைக்கு இது வரல. இப்போ இது எல்லாத்தையுமே கிளியர் பண்ணணும்ல. இப்போ நிறைய இது போயிடுச்சு. ஸோ கிளியர் கமெண்ட் கொடுத்தா கிளியர் ஆயிடுச்சு. இப்போ கிளியர் கமாண்டுக்கு நம்ம மேனுவல் பேஜஸ் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு பார்ப்போம். கிளியர் கமாண்டுக்கு 3 ஆப்ஷன் இருக்கான். term used instead of வேரியபிள் term, அது எனக்கு அவ்வளோவா தெரியல. நம்ம வந்து VX பார்ப்போம். print cursors version, not try to clear scroll back. இது என்னங்கிறத இப்போ செக் பண்ணி பார்ப்போம். எனக்கு கொஞ்சம் புரியலை. இப்போ கொடுக்குறேன். கிளியர் கொடுத்தா மொத்தமாக கிளியர் ஆகிடும். -v கொடுத்தோன்னே என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். -v invalid clear v கொடுக்கணுமா? clear v. ஓகே, clear x கொடுப்போம். clear x கொடுத்தா ஓகே வெயிட் செஞ்சு பார்ப்போம். clear x, use this instead of term print cursors clear x usage clear options ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. do not try to clear scroll back. clear -x தான். wait clear. ஓகே வெயிட் நான் எப்படி அது ரன் ஆகுது அப்படிங்கிறத செக் பண்ணுறேன். ஓகே, இப்போ நம்ம clear x எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். அது ஸ்க்ரோல் பேக் பண்ணுறதுக்கு உதவுன்னு சொல்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்க்ரோல் பண்ண முடியுதில்ல. ஸோ இப்போ கிளியர் எக்ஸோட ஃபியூச்சர் என்னென்னா, கிளியர் பண்ணி கர்சரை மேலே எடுத்துகிட்டு போயிடும். ஆனால் வந்து நமக்கு வந்து ஓல்டு ஹிஸ்ட்ரியும் இருக்கும். இப்போ அதான் பண்ண பார்த்தீங்களா, இது தெரியாமல் தான் நம்ம முடிச்சுட்டு இருந்திருக்கோம். இப்போ அடுத்தது நாம் இருக்கிற டைரக்டரி என்னன்னு சொல்லி பார்க்குறதுக்கு நம்ம பார்க்க போகிறது தான் pwd அப்படிங்கிற ஒரு கமெண்ட். நம்ம ஹோம் ஃபோல்டரில் ஜோஸ்குள்ளே இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. pwdனா என்னென்னு திருப்பி டைப் பண்ணி பார்த்துருவோம். pwd கமாண்ட் இன் லினக்ஸ் print ஒர்க்கிங் டைரக்டரி. கரண்ட் ஒர்க்கிங் டைரக்டரி நம்ம ஹோம்குள்ளே ஜோஸ் ஃபோல்டரில் இருக்கிறோம். ஸோ அதை தான் அது மென்ஷன் பண்ணுது.
கரண்ட் டைரக்டரி, நம்ம எந்த ஃபோல்டருக்குள்ளே இருக்கிறோங்கிறத அது சொல்ல வருது. இப்போ லாஸ்ட் கமெண்ட் இன்னைக்கு பார்க்க போகிறது எல்எஸ். எல்எஸ்னால் என்னென்னா, எல்எஸ் கமாண்ட் இன் லினக்ஸ் வந்து என்னென்னா, டைரக்டரி நீ எந்த ஃபோல்டரில் இருக்கியோ அந்த ஃபோல்டரோட கண்டென்ட்ஸை அது சொல்லும். இப்போ எல்எஸ்ன்னு கொடுத்தா, இப்போ இந்த ஹோம் ஜோஷ் ஃபோல்டருக்குள்ளே www அப்படிங்கிற ஒரு ஃபோல்டர் இருக்குது. It can also be combined with various options to customize such as hidden files. LS-A பயன்படுத்தணும்னா hidden files வருது. LS-L னா detailed information. LS-T LS-L பயன்படுத்துவோம், detailed information வருமா. இது வந்து DR, இது ரைட் பண்ண முடியுங்கிற ஆப்ஷனுக்கு இது எப்போ கிரியேட் ஆனிச்சு டேட்டு போட்டிருக்கு. இப்போ LS-A ட்ரை பண்ணோன்னா ஹிடன் ஃபைல்ஸ் வரும்னு நினைக்கிறேன். ஹிடன் ஃபைல்ஸ் AWS Azure டாக்கர், நம்ம டாக்கருக்குள்ளே இது பண்ணுறதுனால அந்த ஹிடன் ஃபைல்ஸ்லாம் ஷோ ஆகுது. மாடிஃபிகேஷன் டைம் LS-T அது சரியாக இருக்காது. இப்போ இந்த எல்எஸ்க்கு மேன் பேஜஸ் பார்ப்போமா. இப்போ ஒரு முறை ls man it cannot access man no such file or directory. ஓகே, pwd man ஓகே மேன் pwdன்னு நினைக்க சொல்லியிருப்பாங்க. ஓகே மறந்துச்சு. இப்போ தாங்க மேனுவல் பேஜஸ் வந்துருச்சு. இப்போ pwdனா அதுக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத காட்டுறதா மேனுவல் பேஜஸ். Q2 Qt நம்ம என்ன தப்பாக அடிச்சுக்கணும். இப்போ எல்எஸ் மேன் எல்எஸ் அப்படின்னு சொல்லி மேன் எல்எஸ் அடிச்சு பார்ப்போம். ஆப்ஷன்ஸ் நான் சொன்ன ஆப்ஷன்ஸில் வர பாருங்கள். -A எல்எஸ் லிஸ்ட் டைரக்டரி கண்டென்ட்ஸு, அதாவது நம்ம ஃபோல்டரோட கண்டென்ட்ஸை காட்டுது. இதில் பார்த்தீங்கன்னா -A எல்லாத்தையுமே ஷோ பண்ணும். ஆல்மோஸ்ட் ஆல் கேபிட்டலே ஆல்மோஸ்ட் ஆல். ஆத்தர் வந்து பிரிண்ட் ஆத்தர் ஆஃப் ஈச் ஃபைலு. -B எஸ்கேப்பு, இதெல்லாம் நமக்கு தெரில, பட் ஆத்தர் புதுசாக இருக்குது. -B புதுசாக இருக்குது. நம்மளோட டியூ இல்லை, அப்புறம் வேறு என்னமோ பண்ணிட்டோமே, டியூ இல்லை, எல்லாம் இங்கே ஷோ பண்ணல ஆப்ஷன்ஸில். Q2 Qt மேனுவல் பேஜஸ். டுடே கோட் லாகில் 5 கமெண்ட்ஸ் பார்த்துட்டோம், லினக்ஸ் கமெண்ட்ஸ்.